ஷீலு கிச்சனில் இருந்து இன்றைக்கி கொள்ளும் வாழைத்தண்டும் போட்டு ஒரு பொரியல் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு பொடியை அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து நாரெல்லாம் நான் எடுத்துட்டேன். நல்லா அங்கே பாருங்கள், நார் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ வாழைத்தண்டு மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நார் இருந்தால் உடம்புக்கு நல்லது தான். ரொம்ப ஃபுல்லாக நார் எடுக்க வேண்டாம். வாழைத்தண்டு பொடியை அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா இதை கொள்ளு பயிர் நான் 2 கைப்பிடி நல்லா 3 விசில் வச்சு வறுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வாழைத்தண்டு பொரியலுக்கு கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். 2ம் பொரியட்டும் நல்லா. இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயமும் பூண்டும் சேர்த்துறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், சேர்த்துறேன். இதில் 2 வத்தலும் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நல்லா பொரியட்டும். நான் வாழைத்தண்டை அவிச்செல்லாம் போட மாட்டேன். பொடியாக நறுக்கிறனால அப்படியே இருக்க புழிஞ்சு நான் சேர்த்துருவேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துருக்கேன். பச்சை வாடை போட்டுது லைட்டாக. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச வாழைத்தண்டை நல்லா இருக்க புழிஞ்சு போட்டுருவோம். நல்லா உப்பு மோர் தண்ணியை கலந்து வச்சுட்டு நான் நறுக்கி போட்டிருக்கேன் வாழைத்தண்டை. பாருங்கள், வெள்ளையாக இருக்குது பாருங்கள், கருக்காமல். நீங்களும் இதேமாரி செஞ்சுக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த வாழைத்தண்டு அடிக்கடி எடுத்துக்கிட்டால் ரொம்ப சீக்கிரத்தில் உடம்பு நல்லா குறையும். சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான். அதை ஒரு வதக்கிடுவோம். அப்படியே வாழைத்தண்டு சீக்கிரம் வெந்துடும், ஒரு ஆவியில் வந்துடும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்ற வேண்டாம். வாழைத்தண்டிலேருந்தே தண்ணி நமக்கு வெளியே வரும். நல்லா வெந்து வர்றப்ப மூடி போட்டு வேக வச்சுருவோம். ஓப்பன் பண்ணி ஒரு கிண்டி விட்டுருவோம். பாருங்க கொள்ளு பயிரை சேர்க்குறேன். இப்போ இதில் நான் சக்தி சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்குருவோம், ஒரு வாசத்துக்காக. அவ்வளோதான். கீறுவோம். மூடி வச்சுருவோம். சிம்மிலே வேகட்டும். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி விட்டுருவோம். தண்ணியே நான் ஊற்றலை, பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்கள், இன்னும் இதில் தண்ணி இருக்குது. தண்ணி ஊற்றக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மூடி போட்டுருவோம். இப்போ நான் திறந்து பார்ப்போம். நல்லா மூடி எடுத்துட்டேன். நல்லா கிண்டி விடுவோம். அடுப்பை குறைச்சி வைங்க. தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ ஆனால் கொள்ளும் வாழைத்தண்டும் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ போடுறேன். கொஞ்சமாக போடுறேன், ரொம்பலாம் போடக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் தான், 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தேங்காய் போட்டு. வாழைத்தண்டு கொள்ளு பயிரும் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சத்தானது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வாழைத்தண்டு கொள்ளு பயிர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.